இந்த மேனேஜர் வந்து மரத்துக்கு புடவை கட்டினால் கூட அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். மரத்துக்கு நீங்க புடவை கட்டி விட்டு பாருங்களேன், பேசிக்கிட்டு இருப்பாரு தனியா. இதுக்கு மேல நாங்கள் என்ன செய்வதுங்க? மேனேஜர் கிட்ட பேசணும்னா நான் ஒரு சேலை அணிஞ்சுக்கிட்டு, இவர் ஒரு சுடிதார் அணிஞ்சுக்கிட்டு, அண்ணன் ஒரு லெஹங்கா போட்டுக்கிட்டு தான் போன போல. நினைச்சு பாருங்க, ஒரு லெஹங்கா போட்டா எப்படி இருக்குன்னு சிலாகித்து பாருங்க. பெண்களுடன் மட்டும் பேசுவதை பொழப்பாக வைத்துக் கொண்டிருக்க. மரத்துக்கு புடவை கட்டினா பேசுவானா? வேப்ப மரமா புளிய மரமா? நான் மேனேஜர். பத்திரிகைக்காரங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க, எங்க எல்லாரையும் பார்த்து ஒன்று சொல்லுவாருங்க, நீங்க எல்லாம் என் குடும்பத்தை போல அப்படி. அதை மட்டும் என்னால தாங்கவே முடியலங்க. ஒரு முறை விழுப்புரம் ஸ்டேஷன்ல நான் மாட்டிக்கிட்டேன், வண்டி 3 மணி நேரம் லேட். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ அரை மணி நேரத்துக்குள்ள ஆபீஸ்க்கு வரணும்னு பேசிக்கிட்டு இருக்கான் தான். நான் என்ன வேலாயுத விஜயாங்கண்ணா மாஸ்க போட்டுக்கிட்டு ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு வரதுக்கு? எனக்கு பைக்கை ஒழுங்கா ஓட்ட தெரியாது. நீ வேலாயுத விஜய் மாதிரி ட்ரெயின்ல வா, இல்ல பீஸ்ட் விஜய் மாதிரி ஃபிளைட்ல கூட வா, உனக்கு இன்கிரிமெண்ட் கட்டு. அண்ணா இப்படித்தான் அந்த மேனேஜருக்கு எதிராக ஒருத்தர் எவிடன்ஸ் எடுத்துக் கொண்டிருந்தார். இப்ப எவிடன்ஸையே காணோம், அவர் கூட இருந்தவங்களையும் காணோம். மேனேஜர் அவர்களே, நீங்க நைட் 2 மணிக்கு ரீபோஸ்ட்